ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், ட்ரம்ப்பிடம் மோடி வலியுறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் G7 மாநாடு வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, 3 டேஸு. ஸோ அதில் நேற்று வந்து ட்ரம்ப் கிட்ட மீட்டிங் நடந்திருக்கு. மோடியும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அப்போது அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஓமன் ஓமன் அ ஓமன் கப்பல் வந்து போயிட்டு இருந்திருக்கு. சரியா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில். அப்போது நடந்த ஒரு தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 3 இந்தியர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பேப்பரில் கூட படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னொரு கப்பலை தாக்கி அதில் இருக்கிற ஆ, அந்த மாலுமிகள், அதாவது இந்திய மாலுமிகள் வந்து பத்திரமா காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சு, எங்களுடைய மாலுமிகளை வந்து பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும், பாதுகாப்பு வந்து முக்கியத்துவமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் அப்படின்றத ட்ரம்ப்பிடம் மோடி வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அதான் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் வந்து நம்ம முடிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, ஆளுநர் உரையுடன் பேரவைக் கூட்டம் இன்று தொடங்குகிறது அப்படின்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜூன் 18, சரியா? ஜூன் 18 வந்து சட்டப்பேரவை வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேரவைத் தலைவர் எல்லாரும் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எப்பயுமே நமக்கு தெரியும், ஒரு வருஷத்துடைய ஸ்டார்ட்டிங்கில் அதாவது நியூ இயர் ஸ்டார்ட்டிங்கில் வந்து சட்டப்பேரவை கூடும்போது ஆளுநர் உரை இருக்கும். அதே மாதிரி ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஆட்சி அமைக்குதுன்னும்போது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, அதுக்கப்புறம் முதல் கூட்டத்தொடர் எல்லாம் பதவியேற்றப்ப அப்புறம் ஒரு முதல் கூட்டத்தொடரில் நம்மளுடைய ஆளுநருடைய உரை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து அவங்களுடைய அந்த பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சாங்க இல்லையா, கடைசியாக கூடும்போது. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நார்மலான ஆக்டிவிட்டீஸ், சரியா. ஸோ டே டு டே சட்டப்பேரவை ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு பயிற்சி முகாம் கூட வச்சுருந்தாங்க ஒரு 3 டேஸ் முன்னாடி. சாரி, ஒரு 2 டேஸ் முன்னாடி இல்லையா. ஸோ புதிய எம்எல்ஏக்கள்ன்றதுனால அவங்களுக்கு பயிற்சி முகாம், எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும், என்னென்ன ஹிஸ்ட்ரி, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் உரையாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சி முகாமும் நடத்தினாங்க, சரிங்களா. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிக்கலோடைய சாரி, இந்த ஆ ஆளுநர் உரைக்கு என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 176, சரியா. 164 வந்து அந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். ஓகே. பட் இந்த ஆளுநர் உரை வந்து எதில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 176, சரிங்களா. ஓகே. இது வந்து 17வது சட்டப்பேரவை கூட்டம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அதே மாதிரி 35 அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லா துறைக்கான அமைச்சர்களும் 35 அமைச்சர்களும் நியமிச்சிருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இம்பார்ட்டன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் இரட்டை வேடம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு சில என்ன சொல்கிற, அவங்க நடந்துக்கிற விதத்தை வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த டேரிஃப்ல டேரிஃப் வந்து அமெரிக்க உயர்நீதிமன்றம் வந்து தடை விதித்தாலும், எங்களுக்கு வந்து அந்த டேரிஃப் போடுற உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா. அதுதான் வந்து ஒரு 12% என்னவோ நம்ம கூட பார்த்துருந்தோம். 12.5% வந்து இறக்குமதி வரி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நிதித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பார்த்துருந்தோம், ஜுடிஷியல் சர்வீசஸில் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நம்ம கூட பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஓகே. இப்போ நீங்கள் அதாவது ஏஐ வந்து யூஸ் பண்ணி நம்ம இப்போது நான் ஒரு கேஸ் வந்து நான் தேடுறேன் அப்படின்னா, நான் ஏஐ யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலில் நான் ஈஸியாக தேடிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை ஒரு கேஸில் ஒரு லூப் ஹோல் இது பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ண முடியுமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓகே, ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். நம்ம டிஎன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த புது ஒப்பந்தம் லெவலில், சரிங்களா. தூத்துக்குடியில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் தமிழக அரசு ஒப்பந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ என்னன்னா, என்ன பண்றாங்கன்னா, அ நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து, ஆ இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம். ஓகே. இது ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ இந்த அமைப்போட இது வந்து ஒரு இஸ்ரோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்போட வந்து அவங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். எம்ஓயு சொல்லுவோம் இல்லையா? அத போட்டிருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, தூத்துக்குடி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தூத்துக்குடியில விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி. அதாவது இப்ப நமக்கு தெரியும், ஏன் தூத்துக்குடியில கொண்டு வராங்க அப்டின்னா, குலசேகரப்பட்டினம்ல அ லான்ச் பேட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இஸ்ரோ வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற மாரி ஒரு லான்ச் பேட தூத்துக்குடியில இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து நாங்க வந்து 2028க்குள்ள அமைச்சிருவோம் அப்படின்ற மாரி நியூஸஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஒர்க்ஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன் சரியா? ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அந்த விண்வெளி வாகனங்கள் அதாவது ராக்கெட் லான்ச்சஸோட அந்த அந்த பார்ட்ஸு, டெக்னாலஜிக்கல் பார்ட்ஸு இல்லையா? அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அ மேனேஜ் பண்றதுக்கு, உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஒரு வசதி மையத்த வந்து ஒரு டெக்னாலஜி சென்டர வந்து பக்கத்திலேயே வந்து இது பண்ண போறாங்க. சரியா? அதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேத்து கையெழுத்தாயிருக்கு. ஓகே. ஆ அதான் குடுத்துருக்காங்க. அதிக முதலீட்டுடன் அமைக்கப்படும் வசதிகள், தொழில்நுட்பத் துறைக்கு விண்வெளி அமைப்புகள் மற்றும் உதிரி பாகங்கள். அதான் நான் சொல்றேன். அது எக்யூப்மென்ட்ஸு. ஓகே. உருவாக்க, சோதிக்க, தரநிலை உறுதிப்படுத்த ஆகும் செலவையும் மற்றும் நேரத்தையும் குறைக்க இந்த டெக்னாலஜி சென்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சரி. இதான் நமக்கு பார்க்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேபி வரலாம் கொஸ்டின்ஸ்ல. ஓகே. அடுத்து வந்தோம்னா நேத்து வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் G7 மாநாட்ல எப்பவுமே உரையாற்றுவாங்க இல்லையா? அந்தந்த அதிபர்கள். ஸோ, அப்போ நம்மளுடைய மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ இந்த அமெரிக்கா ஓகே. அவர் என்ன சொல்றார்ன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கப்போ, ஓகே அதிபராக ஜோ பைடன் இருந்தப்போ, நம்ம இந்தியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் உள்ளிட்ட ஈஸ்ட் இந்தியா சாரி அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஓகே. அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு அப்புறம் யூரோப் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்குனாங்க. சரியா? அதான் வந்து IMEC அதாவது இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் காரிடர். ஓகே. ஸோ அது எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, அந்த மிடில் ஈஸ்ட், இந்தியன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் பிளஸ் யூரோப் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோஆப்பரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஜியாலஜிக்கல் கோஆப்பரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி ஆம், இல்லையா? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸு அந்த மாரி இடத்தெல்லாம் வந்து கடக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு ஓகே. ஒரு என்ன சொல்றது? ஜியோலாஜிக்கல் லெவல்ல நம்மளுடைய வர்த்தகத்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு அமைப்பா வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? ஆனா, இப்போ அது வந்து அ இதுவா செயல்படல அப்படின்ற மாரி அ ஐ மீன் இந்த மேற்காசிய போர்னால, அது வந்து ஒரு செயல்படுத்தப்படாத நிலையில இருக்கு. ஓகே. அப்படின்றத அவரு அங்க பேசியிருக்காரு. ஸோ, நம்ம இங்க அந்த அமைப்ப பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அத வலியுறுத்தியும் செஞ்சிருக்காரு. ஓகே. அ நாடுகளுக்கிடையே வர்த்தகம், தொடர்புகளை ஊக்குவிக்க உலகளாவிய கட்டமைப்பு, அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத அவரு வலியுறுத்தியிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஆ நெக்ஸ்ட் வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ.